வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு மேஜிக்கான ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறேன். அந்த ப்ராடக்ட் தான் இப்படி இருந்த என்னோடய ஸ்கின்னை இப்படி மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட ரியல் ஸ்கின். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ரியல் ஸ்கின். பார்த்தா தெரியுதா எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, ஆக்னி மார்க்ஸ் இருக்குன்ட்டு. ஒரு ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அண்ட் மார்க்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்குது. இதுதான் என்னோட ரியல் ஸ்கின். ஸோ இது தெரிஞ்சாதான் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுறேன். அதுதான் வந்துட்டு ட்ரெட்டினாயின். நான் ஆக்னினால அவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் ட்ரெட்டினாயின்னா என்னன்னே தெரியாது. யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் போகும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்காக மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ரொட்டீனில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த ட்ரெட்டினாயினை யூஸ் பண்ண தெரியாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணி அதனால வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு டேன் ஆகும், நிறைய பேர்த்துக்கு இன்னும் ஆக்னி அதிகமாக வர ஆரம்பிச்சிரும் அண்ட் ரெட் கலரில் ஆயிரும், ஸ்கின்னே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால தான் ட்ரெட்டினாயின் பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போடணும்னு நான் நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெட்டினாயின்ங்கிறது என்னன்னா, இது ஒரு ஆக்டிவ். நம்ம ஸ்கின் மேலே யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே போக்கிட்டு புது ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னை வந்துட்டு வர வைக்குது. நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கலாம், ஸ்கின் எல்லாத்தையும், இது பழைய ஸ்கின் எல்லாத்தையும் போக்கிட்டு புது ஸ்கின்னை வர வைக்குதுனாலே நீங்க ஆக்னி மேல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெட்டினாயின் வந்துட்டு இந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுனால நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கரெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கின் வந்துட்டு தாறுமாறா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெட்டினாயினை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இது வந்து தயவு செஞ்சு டே டைம் யூஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து சன்லைட்டுக்கு அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம். நைட் டைம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாம டெய்லி நைட்டு நீங்க மேக்கப் போட்டிருந்தாலும் போடாட்டியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஏதோ ஒரு சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஹைலூரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு தனி க்ளோ கொடுக்குது. அதனாலதான் வந்து நான் ஹைலூரானிக் ஆசிட் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ட்ரெட்டினாயினை யூஸ் பண்றேன். ஜஸ்ட் இவ்வளவுதான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது போட்ட உடனே போடும்போதே பாருங்க ஒரு அந்த க்ளோ வந்து தெரியுதா? இது வந்து ஸ்கின்னு டக்குன்னு அப்சார்ப் பண்ணிடும். போடும்போது பார்த்தீங்கன்னா வாய் சுற்றி, அதுக்கப்புறம் கண்ணுக்கிட்டலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஐ மீன் கண்ணுக்கிட்டலாம் யூஸே பண்ண வேண்டாம். இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் யூஸே பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த இடம்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால. அவ்வளோதான். இது யூஸ் பண்ணுறது இவ்வளோ சிம்பிள் தான். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து ஸ்னெயில் மியூசின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால மாய்ஸ்சர் பண்ணது என்னோட ஸ்கின் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் வேணால் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு டேமேஜ் தான் ஆகும் போகுது. நீங்கள் இவ்வளோண்டு எடுத்தாலும் சரி, இல்லை இவ்வளோ எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். இது கிராஜுவலாக தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ட்ரெட்டினாயினை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் என்னடா இது எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நான் பொறுமையும் இல்லை, அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆக்னி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி நிறைய கஜான ஆக்னி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சீரம் யூஸ் பண்ணேன் இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளிண்டாமைசின் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசியில் ஒரு ஆக்னிக்கான ஒரு ஜெல்லு வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த ஜெல்லை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரெட்டினாயினை போட்டிங்க அப்படின்னா விதின் ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு ஆக்னி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அண்ட் ஆல்சோ இந்த ஆக்னி மார்க்ஸும் வந்து போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஆக்டிவ் ஆக்னி வந்து ஒன்ஸ் காலியான உடனே கிளிண்டாமைசினை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ட்ரெட்டினாயினை வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு டவுட் இருக்கும், இந்த ட்ரெட்டினாயினை நம்ம லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக நம்மளோட விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா
எனக்கு இது யூஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு என்னோட ஸ்கின்னோட டெக்ஸ்டர் நல்லா மாறிட்டு வருது, என்னோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக மாறிட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த ட்ரெட்டினாயின் தான். ஸோ நான் எவ்வளவோ ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம், எவ்வளவோ காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணலாம், ஆனால் 160 ரூபாய்க்கு வாங்குற இந்த ட்ரெட்டினாயின் தான் சீரியஸாக ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்குது. அண்ட் என்னோட ஸ்கின்ல வந்துட்டு மார்க்ஸ் இருக்குது, நான் இப்போவுமே என்னோட ஸ்கின்ல மார்க்ஸ் இருக்குது, பட் இது குறைஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு என்னால் வந்துட்டு கண் கூட பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் வந்துட்டு ட்ரெட்டினாயின் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ட்ரெட்டினாயினை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் 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 அடுத்த நாள் காலையில் வெளில போகும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக போகுது, அது வந்து உறுதி. நீங்கள் ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். SPF 50க்கு மேலே இருக்கிறது தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்கள் ஸ்கின்னும் நல்லாவே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரெட்டினாயினோட சைடு எஃபெக்டும் இருக்காது, அதுக்காக தான். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ட்ரைனஸ் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க, ஐ மீன் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெட்டினாயின் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. அதுதான் வந்து சாண்ட்விச் மெத்தட். இது நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதனால தான் அதை நான் தெளிவாக சொல்லலை. ஸோ அது வேணும்னா நீங்களே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்கின் கேர் நைட் ரொட்டீனில் வந்துட்டு அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல ஏற்படுற அந்த ட்ரைனஸ் வந்துட்டு அந்த மாய்ஸ்சரைசர் தடுக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த க்ரீமை 18 வயசு கீழே இருக்கிற யாரும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண கூடியது இல்லை அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆக்னியாக இருக்குது அப்படின்னா ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். பட் யூ ஆர் மோர் தென் 25 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க இந்த ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸே பண்ணிடாதீங்க. ஸோ ப்ளீஸ் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், இது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிறையா நாள் இதை பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிங்க. லைக் எப்படின்னா 0.05 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 0.25 வந்து அதுக்கப்புறமா 0.5க்கு வாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இட் வில் கிவ் யூ ட்ரைனஸ். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோட முடிவு பண்ணிட்டோம். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.